காடுகளால் சூழப்பட்டு ஒரு அமைதியான கிராமத்தில் சில்வர்வுட் மேனர் என்ற பெரிய பழைய மாளிகை இருந்தது. இந்த மாளிகை பல ஆண்டுகளாக கைவிடப்பட்டது. அதன் ஒரு காலத்தில் அழகான தோட்டங்கள் அதிகமாக வளர்ந்தன. அதன் ஜன்னல்கள் இருண்டன மற்றும் உயிரற்றவை. அதன் வினோதமான தோற்றம் இருந்த போதிலும் கிராமத்தின் குழந்தைகள் எப்போதும் அதன் இரகசியங்களைப் பற்றி ஆர்வமாக இருந்தனர். ஒரு குளிர்ந்த இலையுதிர்கால பிற்பகல் டாம் மற்றும் எம்மா என்ற சகோதரர் மற்றும் சகோதரி மாளிகையை ஆராய முடிவு செய்தனர். இருவரில் மூத்தவரான டாம் தைரியமாகவும் சாகசமாகவும் இருந்தார். அதே நேரத்தில் எம்மா இளமையாக இருந்த போதிலும் புத்திசாலியாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தார். ஒளிரும் விளக்குகள் மற்றும் அவர்கள் வரைந்த ஒரு வரைபடத்துடன் ஆயுதம் ஏந்திய அவர்கள் தங்கள் சாகசத்தை தொடங்கினர். சில்வர்வுட் மேனரின் இரும்பு வாயில்கள் அவற்றை திறந்தபோது அவை சிதறின. மேலும் சரளை பாதை அவர்களின் கால்களுக்கு அடியில் நெருங்கியது. அவர்கள் முன் கதவை நெருங்கிய போது ஒரு பழைய வளிமண்டல திசை அதன் அருகில் ஒரு கொக்கி தொங்குவதை அவர்கள் கவனித்தனர். உற்சாகம் மற்றும் பதட்டத்தின் கலவையுடன் டாம் சாவியை எடுத்து கதவை திறந்தார். மாளிகையின் உட்புறம் அவர்கள் கற்பனை செய்ததைப் போலவே இருந்தது. தூசி நிறைந்ததாகவும் நிழல்களால் நிரப்பப்பட்டதாகவும் இருந்தது. ஆனால் மறக்கப்பட்ட பொக்கிஷங்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. உயரமான கூரையிலிருந்து மூடப்பட்ட கோப் வெப்கள் மற்றும் பழைய உருவப்படங்கள் சுவர்களில் வரிசையாக இருந்தன. அவற்றின் வர்ணம் பூசப்பட்ட கண்கள் பெரிய மண்டபத்தின் வழியாக நடந்து செல்லும் போது குழந்தைகளை பின்தொடர்வது போல் தோன்றியது. மேலே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் என்று டாம் பரிந்துரைத்தார். வெற்றி இடத்தில் அவரது குரல் எதிரொலித்தது. எம்மா தலையசைத்தாள். ஆனால் அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள் என்ற உணர்வை அவளால் அசைக்க முடியவில்லை. அவர்கள் பெரிய படிக்கட்டுகளில் ஏறினர். அதன் மர படிகள் தங்கள் எடையின் கீழ் உடைந்தன. இரண்டாவது மாடியில் பல கதவுகளுடன் ஒரு நீண்ட நடைபாதையை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஒவ்வொன்றும் பழங்கால தளபாடங்கள் மற்றும் மர்மமான பொருட்களால் நிரப்பப்பட்ட வெவ்வேறு அறைகளுக்கு வழிவகுக்கிறது. ஒரு அறையில் அவர்கள் ஒரு பழைய அலங்கரிக்கப்பட்ட மார்பை கண்டுபிடித்தனர். மார்பு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் டாம் ஒரு சிறிய விசைத்துளை இருப்பதை கவனித்தார். ஒருவேளை முன் கதவின் சாவியும் பொருந்தும் என்று அவர் கூறினார். அவர்களுக்கு ஆச்சரியமாக சாவியை எளிதில் போட்டுக்குள் திருப்பி மார்பு ஒரு சறுக்கலுடன் திறக்கப்பட்டது. உள்ளே அவர்கள் தூசி நிறைந்த பழைய புத்தகங்களின் தொகுப்பையும் ஒரு சிறிய நுணுக்கமாக செதுக்கப்பட்ட மரப்பெட்டியையும் கண்டுபிடித்தனர். எம்மா கவனமாக பெட்டியை மார்பிலிருந்து வெளியே எடுத்து அதை திறந்தாள். பெட்டியின் உள்ளே ஒரு அழகான தங்க லாக்கெட் இருந்தது. மடிக்கப்பட்ட காகித துண்டுடன் ஒரு இளம்பெண்ணின் சிறிய உருவப்படத்தை கண்டுபிடிக்க எம்மா லாக்கெட்டை திறந்தார். அவள் காகிதத்தை திறந்து சத்தமாக வாசித்தாள். இதை கண்டுபிடிப்பவர்களுக்கு தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் இந்த வீட்டில் சிக்கியுள்ளேன். என் லாக்கெட் அதன் சரியான இடத்திற்கு திருப்பித் தரப்படும் வரை என்னால் அமைதியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினார். எம்மா படித்து முடித்ததும் குளிர்ந்த காற்று அறைக்குள் வீசியது. கதவு அடைக்கப்பட்டது. குழந்தைகள் மூச்சு திணறி ஒன்றாக கூடினர். அவர்களின் ஒளிரும் விளக்குகள் மின்னின. திடீரென்று ஒரு மென்மையான பேய் உருவம் அவர்களுக்கு முன் தோன்றியது. லாக்கெட்டில் உள்ள உருவப்படத்திலிருந்து வந்த பெண். யார்லி? டாம் கேட்டார். அவரது குரல் நடுங்கியது. அந்த பெண் சோகமாக புன்னகைத்தாள். நான் இசபெல்லா. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் எனது குடும்பத்துடன் இந்த மாளிகையில் வசித்து வந்தேன். ஒரு இரவு ஒரு பயங்கரமான புயல் வீசியது. நான் என் லாக்கெட்டை இழந்தேன். அது இல்லாமல் என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியவில்லை என்று கூறினார். அமைதியை கண்டுபிடிக்க நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்று எம்மா தைரியமாக கூறினார். பூட்டை எங்கே வைக்க வேண்டும்? இசபெல்லா ஒரு திரைச்சீலைக்கு பின்னால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய கதவை சுட்டிக்காட்டினார். மாளிகையில் சுவரில் ஒரு இரகசிய பெட்டி உள்ளது.
லாக்கெட்டை அங்கேயே வைக்கவும், நான் சுதந்திரமாக இருப்பேன் என்று கூறினார். இசபெல்லாவின் ஆவியால் வழிநடத்தப்பட்டு டாம் மற்றும் எம்மா உறுதியுடன் அறையின் மீது ஏறினர். பழைய தளபாடங்கள் மற்றும் மறக்கப்பட்ட பொம்மைகளால் நிரப்பப்பட்ட அந்த அறை இருண்டதாகவும் தூசியாகவும் இருந்தது. இசபெல்லா சொன்ன ரகசிய பெட்டியை அவர்கள் கண்டுபிடித்தனர். எம்மா கவனமாக லாக்கெட்டை உள்ளே வைத்தார். அவள் செய்ததைப் போலவே அறையும் ஒரு சூடான தங்க ஒளியால் நிரப்பப்பட்டது. இசபெல்லாவின் ஆவி மீண்டும் தோன்றியது. ஆனால் இந்த முறை அவள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தாள். தேங்க்ஸ் என்று அவள் பெருமூச்சு விட்டாள். இறுதியாக நான் இப்போது ஓய்வெடுக்க முடியும். அதனுடன் இசபெல்லாவின் ஆவி மறைந்துவிட்டது. மேலும் அந்த மாளிகை ஒரு புதிய அரவணைப்பு மற்றும் ஒளியுடன் உயிருடன் வருவதாக தோன்றியது. குழந்தைகள் தங்கள் புதிய நண்பரை விட்டு வெளியேறுவதில் வெற்றி மற்றும் கொஞ்சம் சோகமாக உணர்ந்தனர். அவர்கள் சில்வர்வுட் மேனரை விட்டு வெளியேறிய போது அவர்கள் கடைசியாக ஒருமுறை திரும்பி பார்த்தனர். அந்த மாளிகை இனி இருண்டதாகவும் முன்கூட்டியதாகவும் தோன்றவில்லையது. புதிய சாகசங்களுக்காக காத்திருப்பது போல் கிட்டத்தட்ட அழைப்பதாக தோன்றியது. டாம் மற்றும் எம்மா ஆகியோர் தங்கள் நம்ப முடியாத பயணத்தையும் தங்கள் நண்பராக மாறிய பேய் பெண்ணையும் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்பதை அறிந்திருந்தனர். வரவிருக்கும் ஆண்டுகளில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள இது ஒரு கதையாக இருக்கும் என்பதை அறிந்த அவர்கள் தங்கள் கதையைச் சொல்ல வீட்டிற்கு விரைந்தனர்.